தமிழக வெற்றிக் கழக கொடி அறிமுக விழாவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்கள் குரலே மகேசன் குரல் என்று கூறுவோம். அந்த வகையிலே மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு செயல்படுபவர்களுக்கு வாக்கு உண்டு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. புதிய கொடியை இன்றைக்கு துவங்கி இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் இந்தியா கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சிவபெருந்தகை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வாழ்த்துக்கள். யார் வேண்டுமானாலும் ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிக்கலாம், கொடியேற்றலாம், சுவரொட்டி ஒட்டலாம், கருத்து தெரிவிக்கலாம். இந்த ஜனநாயகத்தை வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் பேர் இயக்க தலைவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் வருவது எந்த விதத்திலும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. புகழின் உச்சியில் இருக்கும் நடிகர் விஜய் மக்கள் பணிக்கு நல்ல எண்ணத்தில் வருகிறார் என்று நம்புவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மனப்பூர்வமாக வரவேற்கிறேன், அவரை வாழ்த்துகிறேன். மக்கள் தொண்டு செய்வதற்காக தன்னுடைய கலைத்துறை பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் அவர் பல பத்தாண்டுகள் திரைத்துறையிலே மிளிர முடியும். அவருக்கு செல்வாக்கு இன்னும் நீடிக்கிறது. செல்வாக்கு இழந்த பிறகு அவர் வரவில்லை. நல்ல உச்சத்தில், புகழின் உச்சத்தில் இருக்கிற போது அதை விட்டுவிட்டு அரசியல் களத்திற்கு வருகிறார் என்பது ஒரு வகையிலே அவர் ஒரு நல்லெண்ணத்தோடு, சமூக பொறுப்புணர்வோடு பொதுவாழ்வுக்கு வருகிறார் என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன். எனவே அவருடைய நல்ல உள்ளத்தை, பொது தொண்டு ஆற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த உள்ளத்தை வரவேற்று பாராட்டுகிறேன்.